வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனையூர் பீச் தான் வந்துக்கிறோம். இந்த பீச் பார்த்திங்கன்னா சரியான பெரிய பீச்சாக இருக்குது. நம்ம கோவளத்தை விட இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 100 போட்டுக்கிட்ட போயிட்டு வருமா இந்த பீச்சில். இன்றைக்கி இந்த பீச்சில் மீனோட ரேட்டாக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மோஸ்ட்டாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் முதல்ல வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி பீச் ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வாங்கினா மீன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் மீன் ரேட்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போ ஒரு போட்டு வருது, அந்த போட்டில் வந்து மீன் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த 600 பார்த்து தான் கொடுக்குறேன். அவ்வளோ 600? ஆமாம், அவ்வளோ வரும். அது வேணா நல்லா அது போட்டிங்களா இல்லைண்ணா இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஐல மீன், நண்டு, கவலை மீன் இருந்தது. அந்த நண்டு வந்து கூறு வந்து 600 சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக 10 நண்டு கூட இல்லை, 600 ஐல மீன்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஐல மீன் வந்து 300. நீங்கள் இந்த பீச்சுன்னு இல்லை, எந்த பீச் ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வாங்கும் போது இந்த மாதிரி பெரிய போட்டில் வாங்கும் போது இந்த மாதிரி சின்ன போட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே இருக்கும். இப்போ அவர் போகிற நண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நண்டுக்கு மேலே இருந்தது 200. சின்ன நண்டு தான், பெரிய நண்டோட சின்ன நண்டு தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சதையும் அதிகமாக இருக்கும். இப்போ அவர் போகிறது வந்து 200. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு 7:30 மணிக்கு வந்தேன். 7:30 மணிக்கு வரும்போதே ஒரு 20 போட்டு 30 போட்டு வந்து கரைக்கு வந்துச்சு. நிறைய மீன்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 9:30 வரல இருந்தேன். போட்டு வந்துன்னே இருக்குது, மக்கள் வந்து தான் இருக்காங்க. எவ்வளோ ரேட் சொன்னாலும் மக்கள் இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஏரியா அந்த மாதிரி ஏரியா. இங்கே வந்து முக்கால்வாசி போட்டில் பார்த்தீங்கன்னா ஐல மீன் இருந்தது. ஐல மீன், அப்புறம் வந்து கவலை மீன், அதுக்கப்புறம் சங்கரா மீன். இந்த 3 மீன் தான் அதிகமாகவே கிடச்சிது. ஒரு போட்டில் வந்து ஒரு ரேட் விற்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐல மீன் வந்து 4 ஐல மீனே வந்து 300. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவலை மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கூறு. நம்ம கோவளத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கவர் ஃபுல்லாகவே தருவாங்க, கோவளத்தில் செம்மஞ்சேரியிலலாம். ஆனால் இங்கே வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஏரியாவை பொறுத்து தான் ரேட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போ இந்த மீன்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. உங்களுக்கு 5 சங்கரா மீன்லாம் வச்சுட்டு 500 சொல்கிறாங்க, அந்த மாதிரி போகுது இங்கே ரேட்டு. பார்த்து சொல்லலாம். இல்லையப்பா இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மீன்லாம் இருந்தது. ஷீலா மீன், வஞ்சர மீன், அப்புறம் குமாரபாறை மீன்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து விடிய காத்தால 3 மணிக்கு பிடிச்ச மீனா, அதனால் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து புது மீன் தான், பழைய மீன்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு புது மீன் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இந்த பெரிய மீன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 500 கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. ஷீலா மீன்லாம், வஞ்சர மீன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1200. அந்த மீன் வந்து கிலோ வந்து 1200 உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த குமாரப்பாறை மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீன் வந்து 250 சொன்னாங்க. ஒரு 2-3 போட்டில் மட்டும்தான் பெரிய மீன் வச்சுருந்தாங்க. மற்ற போட்டு எல்லா போட்லேயுமே வந்து சின்ன மீன் தான். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வந்த மீன் தான் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பெரிய மீன் மட்டும் வந்து விடிய காத்தால் நேற்று பிடிச்ச மீன் அந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எல்லா மீனுமே. வாங்க, அங்கே ஒரு போட்டில் வந்து பெரிய மீன் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காருன்னு போய் பார்க்கலாம். என்ன மீன் எல்லாம் கொடுவா இல்லை கிலோ வேணா? அதெல்லாம் கிலோ கணக்கா? இனிமேல் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோவாக வைக்கிறேன். மீனோட ரேட்லான்றதை நீங்களே கேட்டுட்டு வந்து கடைசியில் வந்து மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு 500 ரூபாய்க்கு பாறையும் சங்கரம் பாரு, கல்லம்பரி பாரு, பாருங்க 500 ரூபாய்க்குப்பா. 500 ரூபாய்க்கு தானே பாரு. பாரு இது இதுவா பாரு, பாரு இது வேணாம், இது காணாங்கட்டும் எடுத்துருவா. பாறை மட்டும் சங்கரா சங்கரா நம்ம மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ போட்டு 100 போட்டு வந்தாலும் 100 போட்லேயும் ஒரே மீன் தான் வரும். ஒரு போட்லேயும் அடிச்சுப்பாங்க. பொறுமையாக வாங்கினாலே வந்து மீன் ரேட்டு ஏறாது. இவங்க பண்ணுறதுனால தான் மீன் ரேட்லாம் ஏற்றி வைக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது.
விலைக்கு ஆகாது கவர் பண்ண எப்படிம்பா இதை போடுங்க போடுங்க 800 கண்டா சொல்லிடுவாங்க 1000 சொல்லணும் நான் தான் 1000 சொல்லணும் பிடிங்க 1000 சொல்லணும் நம்ம 800 சொல்லி. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவள மீன் தான். கவள மீன் வந்து ஏகப்பட்ட போட்டில் வந்துருக்குது. அது வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வியாபாரிங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. மக்கள் கேட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாக தராங்க. ஏன்னா வந்து ஒரு கூடையே வந்து வெளியிலேயே இங்கேயே வந்து இந்த மார்க்கெட்லேயே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையே வந்து 700 ரூபா தான் கவள மீன். நான் எப்போவுமே எங்கே கவள மீன் பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஏன்னா இங்கே வாங்குறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, 100 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு இங்கே வந்து கம்மியாக வாங்குறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு வரல. அதனால் நான் வாங்கலை இன்றைக்கி இங்கே. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், அப்புறம் காளா மீன், அப்புறம் ஊடா மீன். காளா மீன் 2 மீன் வந்து 1000 ரூபா, 5 ஊடா மீன் வந்து 1000 ரூபா. சங்கரா மீன் கரெக்டாக வந்து 6 மீன் வச்சு 500 ரூபா. உங்களுக்கு சின்ன மீன் இருந்ததுன்னா ஒரு 8 மீன் வைக்கிறாங்க 500 ரூபா. 500 ரூபாய் கம்மி வந்து சங்கரா மீனே கிடையாது. 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது. நம்ம வந்து வெளியில் மார்க்கெட்லாம் வாங்குவோம் 200 ரூபா 300 ரூபாய்க்கு. இங்கே வந்து மினிமம் ரேட்டே வந்து 500 ரூபா தான். எத்தனை போட்டில் மீன் வந்தாலும் அத்தனை போட்லேயும் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, மக்கள் கூட்டம். மீனை கொட்டின உடனே அள்ளிடுறாங்க. நான் ஒரு 500 ரூபாய்க்கு சங்கரா வேணா கடம்பா எப்படி கேட்குறேன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுதான் கேட்குறேன் வராது எல்லாம் பாருல தூக்கிக்கிறீங்க அது புது மீன்றீங்க புது மாடு எப்படின்னா தருவாங்க 400 விலை கம்மி தானே ஆமா சொல்லுங்க பார்த்தலாம் எனக்கு இல்லை கொஞ்சமாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீனோட ரேட்லாம் எப்படி இருந்தது, வெளி மார்க்கெட்டோட இந்த மார்க்கெட்டில் மீன் ரேட்லாம் எப்படி இருந்ததுன்னு கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.